சூரியன் உதித்தாயிற்று, நாம் போய் குளித்து விட்டு வரலாம். நீராடி விட்டோம், இறைவனை தொழுது விடலாம். இறைவனால் இறைவனுக்கு படைக்கப்பட்ட உன்னை அவருக்கு சமர்ப்பணம் செய்து வழிபடுகிறேன். மகாதேவருக்கு மலர் சமர்ப்பணம். இந்த உலகத்தையும் எம்மையும் படைத்த மகாதேவரே, உமக்கு வணக்கங்கள், நன்றிகள். இறைவா, என்ன சோதனை! தினந்தோறும் பூக்கும் செடி இன்று மலர் பூக்கலையே, நான் எப்படி உங்களை புஜிப்பது? முழுமையாக வளர்ந்து நிற்கும் செடி பூவை கிள்ளினாலும் செடிக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் மறுநாள் பூ பூக்கிறது. அதேபோல் முழு மனிதனாக உள்ள என் தலையில் முளைத்திருக்கும் முடியை இறைவனுக்கு காணிக்கையாக தர முயற்சிக்கிறேன். மகாதேவரே, இன்று செடியில் மலர் மலரவில்லை என்பதனால் என் தலைமுடியை உங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். ஆதி மனிதனாகிய நான் என்னுடைய அதீத பக்தியின் காரணத்தால் அறியாமையின் வெளிப்பாடாக ஒரு பூ பூக்கவில்லை என்பதனால் என் தலைமுடியை காணிக்கையாக முயன்றதின் வடிவமே இன்று நீங்கள் எல்லாம் சாமிக்கு கோவிலுக்கு மொட்டை அடித்துக் கொள்ளும் பழக்கம் உருவான கதை இதுதான். இருப்பினும் மருத்துவ உலகம் வருடத்திற்கு ஒரு முறை தலைமுடியை மழித்து மொட்டை அடித்துக் கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததென்று சொல்லப்படுகிறது.